பதபதைக்க வைக்கும் பரிதாப காட்சி. 40 உயிர்கள் செத்து விழுந்த சோகம். நாமக்கல் நோக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பயணம் நார்மலாகவே தொடர்ந்தது. கரூர் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்த பிறகுதான் நகரம் நரகமானது. கிட்டத்தட்ட 38 பேருக்கு மேல் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கவலைக்கிடமான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் இருப்பதாக தகவல்கள் பரவியதால் கரூர் மருத்துவமனை நெரிசலுக்குள்ளாகி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் மருத்துவமனையின் ஒவ்வொரு படுக்கைக்கும் சென்று ஆறுதல் கூறிய வண்ணம் இருக்கின்றார். இன்னொரு பக்கம் பிணமான உயிர்களை கண்டு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கண்ணீரில் கசிகிறார். இதற்கிடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோட்டைக்கு வந்ததும் கரூர் செல்ல புறப்பட்டு கொண்டிருக்கிறார். விஜய் பனையூர் வீட்டுக்கு வந்ததும் அவரை போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து நடிகர் விஜய் வெளியிட்ட ஒரு ட்விட்டர் பதிவில், இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரிலும் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது அனைத்து கட்சி தலைவர்களும் கரூர் மருத்துவமனையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்ட தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பனையூர் வீட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விஜய் தற்போது விரிவான ஆலோசனை சட்ட நிபுணர்களுடன் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது.